அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. தொகுதி மறுவரை விவகாரத்தில் பாஜகவுக்கு மறைமுகமாக திமுக ஆதரவளிக்க உள்ளதாக செய்தி பரவும் நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை என்ற கனிமொழி சோமுவின் பேட்டி மற்றொரு விவாதத்தை தூண்டியிருக்கிறது. காங்கிரசுடனான உறவு முறிந்து போனதால் அதனை பழிவாங்குவதாக எண்ணி பாஜகவுடன் கைகோர்க்க திமுக தயாராகிவிட்டதா என்ற கேள்விதான் அரசியல் களத்தில் மேலோங்கி நிற்கிறது. தொகுதி மறுவரையறை என்ற பேச்சு எழுவதற்கு முன்பாகவே அந்த பிரச்சனையை கையில் எடுத்து நாட்டிலேயே முதல் ஆளாக குரல் கொடுத்தது திமுக தான். தென் மாநிலங்களே அதிகம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்த அப்போதைய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் நமது அண்டை மாநிலங்களின் முதல்வர்களை சென்னைக்கு வரவழைத்து ஆலோசனை கூட்டத்தை நடத்தினர். ஆனால் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகான அரசியல் சூழலில் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான திமுகவின் குரலில் வீரியம் குறைந்ததாக சொல்லப்படுகிறது. தொகுதி மறுவரையறை மசோதாவை நேரடியாக ஆதரிக்காமல் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்து மறைமுக ஆதரவை வழங்க திமுக தயாராகிவிட்டதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தையும் திமுக புறக்கணித்தது. இது தொடர்பாக பேசிய கார்த்தி சிதம்பரம் கடந்த முறை மசோதாவை எதிர்த்து வாக்களித்ததைப் போல இந்த முறையும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். அடுத்து விரைவில் தேர்தல் வரும் என்ற ஆசையை காட்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கும் திமுக ஆதரவளிக்க பாஜக ஏமாற்று வேலையை செய்யும் என்றார். திமுக இந்த விவகாரத்தை ஆதரிக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கும் ஆதரிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் தேர்தல் வரும்னு ஆசை காட்டி பிஜேபி மோசம் பண்றதுக்கு அதுலயும் அந்த டிராப்ல அவங்க உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பத்தி எனக்கு தெரியாது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு தொகுதி மறுவரையறையின் போது தமிழ்நாட்டுக்கு அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகள் கிடைக்க வேண்டும் என்பதை தங்கள் நிலைப்பாடு என்றும் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை என்றார். யாருமே எதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸ்ல யாரையுமே சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது எங்க இருந்து வருதோ அதை கண்டிப்பாக நாங்கள் ஆமோதிப்போம். டீலிமிட்டேஷன்ல நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அதிகப்படியான சீட்ஸ் நம்ம வாங்க முடியுமோ அந்த பாலிசிக்கான சப்போர்ட் சிஸ்டம் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் தலைமையில நாங்கள் நிச்சயமா அதை தான் நாங்கள் கேட்டு வாங்குவோம். கனிமொழியின் இந்த பேட்டிக்கு பதிலடி கொடுத்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கலின் போதுதான் திமுகவின் நிலைப்பாடு வெளிவரும் என நினைத்ததாகவும் அதற்கு முன்பே தங்கள் நிலைப்பாட்டை சூசகமாக தெரிவித்த கனிமொழி சோமுவுக்கு நன்றி என்றும் கூறினார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ வெளியில் உண்மைகள் வர ஆரம்பிக்குது. அப்படின்னா நட்பு யாரோட வைக்க போகிறாங்க, நட்பு யாரை அவருடைய புதிய நட்பு யார்கிட்ட போக போகுதுங்கிறத டைரக்ஷனை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இந்த அறிவு இந்த இன்ஃபர்மேஷனை சொன்ன அந்த சகோதரிக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு பயம், எங்களுடைய ஒரே கோரிக்கை என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி நடந்துடக்கூடாது. இது பாராளுமன்றத்தில் ஓட்டு போடும் போது தான் தெரிய போகுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு முன்னாடியே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதை வெளியில் சொல்லியிருக்காங்க அவருடைய புதிய நண்பர்களை பற்றி. இதை நீங்கள் திமுகவுடைய தலைவர்கள்ட்ட தான் கேட்கணும், அந்த புதிய நண்பர்கள் யாரு. திமுக ஆரம்பத்தில் இருந்தே ஃபேர் லிமிட்டேஷன் என்ற புள்ளியில் இருந்து பேசி வந்ததாகவும் அதனை அப்போது ஆமோதித்த காங்கிரஸ் இப்போது மறுவரையறையே வேண்டாம் என கூறி வருவதாகவும், எனவே நிலைப்பாட்டை மாற்றியது தாங்கள் அல்ல காங்கிரஸ் தான் என திமுக தரப்பு விளக்கம் கூறி வருகிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.